மகநதி சீரியல்ல டுடே எபிசோட்ல விஜய் இருந்துட்டு உங்களுக்கு கொடுத்த டைம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீங்க வீட்டை விட்டு இப்பவே வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா முத்துமலை இருந்துட்டு இப்பவே வெளியே போக சொன்னா, நாங்க எங்க போறது தம்பி? நீங்க தான் இந்த வீட்டில் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. தயவு செஞ்சு நாங்க சொல்ல வரதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு எங்க போனாலும் கடனாக தான் இருக்கு. எங்களால எங்கேயும் போக முடியாது. தனியாக எங்கேயாவது ஒரு வீடு எடுத்து தங்கினா கூட அந்த அளவுக்கு பணம் எங்ககிட்ட கிடையாது. அவரு எல்லா இடத்துலயும் கடனை மட்டும்தான் வச்சுட்டு போயிருக்காரு. எங்களுக்குன்னு இருக்கிறது இப்ப இந்த வீடு ஒண்ணு மட்டும் தான். இத வச்சா தான் நாங்க ச இருக்கிற கடனை கொஞ்சமாவது அடைச்சுட்டு கொஞ்சம் நாங்க நிம்மதியா வாழ முடியும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு உழைச்சு சம்பாதிக்கணும். இப்படியே அடுத்தவங்க சொத்துக்கு நாக்க நீட்டிட்டு வரக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம விஜயோட சித்தப்பா இருந்துட்டு இதுக்கு மேல இவங்க கிட்ட பொறுமையா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேகெல்லாம் எடுத்துட்டு வந்து வெளியே போட்டு இப்பவே வெளியே போங்கன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. எங்கேயும் போக மாட்டேங்கன்னு சொல்லி அங்கேயே உட்காந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் விஜய் இருந்துட்டு போலீஸை வர வச்சு விசாரிக்க சொல்றாங்க. நாங்கள் கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஜிஸ்டர் பண்ண காப்பியை வந்து கொடுக்குறாங்க. சாரதா கிட்ட வந்து கேட்குறாங்க, பெரிய ஒரு மண்டபத்தில் தான் கல்யாணம் பண்ணோம், ரிஜிஸ்டர் எல்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படின்னா எங்கள் அம்மா மட்டும்தான் அவரோட உண்மையான மனைவி. அப்போ உங்களுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா வந்து கேட்ட உடனே மொத்த குடும்பம் பேர் அதிர்ச்சியில் இருக்காங்க. நாங்கள் எங்கேயும் போகிறதில்ல, கொடுக்க வேண்டியதை கொடுத்தா நாங்கள் இங்கேருந்து போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.